டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அப்புறம் பி டீம் சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இது வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது. சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது. அதே அரசியலை மற்ற வேறு பேரில் வேறு வடிவத்தில் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதிலேருந்து வர்றதான். இப்போ கமல்ஹாசன் திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல் இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருக்குது, ஒரு மாற்றம் நடந்துருக்குது. அவர் இப்போ சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம். அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு, வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது. நாம் மையவாதம் பேசி நடுநிலையாக நின்றுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளே ஒரு மாற்றம், பரிணாம மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் பெரியாரை தன்னோட கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டு விஜய் தற்போது எந்த ஒரு அறிக்கையும் ஒரு கட்டணம் தெரிவிக்கிறது. இது குறித்து இந்நேரம் அவர் வெளிப்படுத்தியிருக்கணும், அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.